ஹலோ எவ்ரிவான், நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விக்டர். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள அட்வான்டேஜஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் பார்க்க போகிறோம். லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னால் முந்தைய காலங்களில் பழைய காலங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லும் பேஸ்மெண்ட்டு தேவையான ரூம் சைஸுக்கு தோண்டி அதில் அந்த கல்லெல்லாம் உள்ள அந்த பேஸ்மெண்ட் அந்த கிடங்களை போட்டு ஃபில் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 1.5 ஃபீட்டு வித்தில் அந்த கல்லுகளை கட்டி அதுக்கப்புறம் மேலே ஒரு பெல்ட் கான்கிரீட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம செங்கல்லாம் கட்டி இது பண்ணுவாங்க. அது பழைய காலத்து மெத்தட். இப்போ ரீசெண்டாக எல்லா வீட்லேயும் எல்லா பில்டிங்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியலில் கொஞ்சம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவில் கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஆனால் கூட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் ரொம்ப ஒரு குவாலிட்டியான பில்டிங், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங்கை கூட அமைக்கிறதுக்கு இது ரொம்ப இதுவாக இருக்குது. 2 மாடி 3 மாடின்னு அடுக்கடுக்க மாடிகள் நம்ம கட்டும்போது கண்டிப்பாக ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, பில்லர் போட்டு பண்ணக்கூடியது தான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 12லேருந்து 16 பில்லர் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம டைபீம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே பெல்ட் காயின் போட்டு அப்படி தான் பண்ணுவோம். இதில் நம்ம ரூமோட சைஸை பொறுத்து அதனோட ராட் ப்ரொவைட் பண்ணுறதா சரி, அதனோட கான்கிரீட்டோட திக்னஸாக இருந்தாலும் சரி சேஞ்சஸ் ஆகும். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் அந்த லோடுங்கிறது பாயிண்ட் லோடாக ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு 12 காலம் நம்ம அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னா அதனோட லோடு ஃபுல்லுமே எப்படின்னா 12 காலத்துலேருந்து தான் இருக்கும். என்ஜினியரிங் முறைப்படி எப்படின்னா, ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னால் ஃபுல்லுமே பில்லர் போட்டுட்டு அதுக்கு மேலே பீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் அடுக்கடுக்காக மாடிகளை கட்டிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த கேப்பெல்லாம் அந்த ரூமை சைஸ் கனெக்ட் பண்ணி கேப்பெல்லாம் அந்த க்ளோஸ் பண்ணி விண்டோ டோர்லாம் ஃபிட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் அப்படி பண்ண முடியாது. லோடுங்கிறது பாயிண்டாக ஆக்ட் ஆகாது, யூடிஎல்லாக ஆக்ட் ஆகும். யூடிஎல் மீன்ஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படிம்பாங்க. அது எப்படின்னா எல்லாமே யூனிஃபார்மாக. இப்போ ஒரு 10 டன் ஒரு வீட்டில் லோடு இருக்குதுன்னா அந்த 10 டன்னும் என்னென்னா ஃபுல் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கும். எல்லா செவத்துலேயும் அந்த லோடு ஆக்ட் ஆகிருக்கும். ஆனால் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் எத்தனை காலம் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த காலத்தில் மட்டும்தான் இதாகும். அதுக்கப்புறம்னா எலாங்கினேஷன் அதிகம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ பீமை டை பண்ணிக்கிட்டு இடையில பெல்ட் கான்கிரீட், அதுக்கப்புறம் சில் லெவலில் ஒரு சின்ன கான்கிரீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மேலே லிண்டல் கான்கிரீட் பண்ணுவாங்க. அப்படி அந்த அடுக்கடுக்காக கான்கிரீட்டில் நம்ம ரொம்ப பண்ணும்போது லேபர் சார்ஜஸ் அண்ட் மெட்டீரியல் சார்ஜஸ்லாம் ரொம்ப அதிகமாகும்போது பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுமே கொஞ்சம் கூடும். ஆனால் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் ரொம்ப தரமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும். ஸோ இன்றைய காலங்களில் நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணது ரொம்ப நல்லது. எவ்வளோ மாடினாலும் நம்ம எடுக்கலாம். எத்தனை மாடி எடுக்கமோ அதை கணக்கு பண்ணி சாயில் ரொம்ப டெப்த்தை தோண்டி அதை கணக்கு பண்ணி ஃபுட்டிங்கையும் ஸ்ட்ராங்காக போட்டு, ஃபுட்டிங்கில் நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டிங் இருக்குது. அதை நீங்கள் என்ன பில்டிங் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதை கணக்கு பண்ணி அந்த ஃபுட்டிங்கோட குவாலிட்டி சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணது ரொம்ப நல்லது. ஆமாம்.